ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பங்காளிகளாக இருந்தவர்கள். நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்து இருந்தோம் என்பது உண்மை. இன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும். எங்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு மக்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவனதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம். தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை உறுதியாக உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.